ஸோ ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா. ஸோ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு கூகுளில் போய் டிஎன்பிஎஸ்சி போய்க்கோங்க. டிஎன்பிஎஸ்சி போயிட்டு நோட்டிஃபிகேஷன் போய்க்கோங்க. ஓகேங்களா, நோட்டிஃபிகேஷன் போனீங்கன்னா உங்களுக்கு எடுத்தோடனே ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷன் என்னது குரூப் 4 தான் வந்துட்டுருப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு அப்ளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு கரண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். செகண்டாக பாருங்கள் கரண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஓடிஆர் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக கரண்ட் அப்ளிகேஷனுக்கு போகும். ஸோ அதை கிளிக் பண்ண உடனே வந்துட்டு போஸ்ட் கேட்கும். ஐ எம் வில்லிங் டு கன்சிடர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நான் செகண்ட் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் ஒன்லின்னு இருக்குது. ஸோ அது ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் மட்டும்தான். செகண்ட் பாருங்கள் ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் தவிர மீதி ஜேஏ எல்லாத்துக்குமே. நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஃபாரஸ்ட் கார்டுக்கான லைசன்ஸு ஃபிசிக்கல் எலிஜிபிலிட்டி இருக்குன்னா நீங்கள் தேர்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா போஸ்டிங்கும் நீங்கள் எலிஜிபிள். ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு 10 ஸ்டெப்பு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த 10 ஸ்டெப்பை தான் வந்துட்டு நம்ம பண்ண போகிறோம். ஸ்டார்டிங்கில் வந்துட்டு என்னென்ன ரெக்குயர்மெண்ட் டீட்டெயில் இருக்குது அதை படிச்சுட்டு எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன டேட்டு எக்ஸாமு பதவியின் பெயர். ஸோ இதெல்லாத்தையும் ஒரு வாட்டி பார்த்துட்டு நான் படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நம்மளோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சைன் ரெண்டுமே வந்துட்டு அப்லோட் பண்ணணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்துட்டு டேட்டோடு எடுத்துக்கோங்க. ஸோ என்னோடதில் வந்துட்டு வேறு டேட், போன வருஷம் அப்ளை பண்ண டேட் இருக்கும். நீங்கள் வந்துட்டு கரண்ட்டாக 2024 ஃபெப்ரில் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக போய் எடுத்து அவங்கக்கிட்டே இந்த மாதிரி எடிட் பண்ணி தர சொல்லுங்கள். இந்த ஃபார்மேட்டில் தான் ஃபோட்டோ இருக்கணும். ஸோ இதை அப்லோட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் எடுத்த டேட் கேட்டிருப்பாங்க, ஃபோட்டோ எடுத்த டேட் அதையும் ஃபில் பண்ணிடுங்க. அதே மாதிரி சிக்னேச்சர். ஸோ சிக்னேச்சர் வந்துட்டு ஒரு பேப்பரில் எழுதி ஸ்கேன் பண்ணிக்கோங்க. நான் இது ரஃபாக ஸ்கேன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் அழகாக க்ராப் பண்ணி ஸ்கேன் பண்ணி அதையும் செலக்ட் பண்ணி சேவ் கொடுத்துருங்க. ஓகேங்களா, ஸோ ஃபோட்டோ மட்டும் நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஃபார்மேட்டில் தான் உங்களுக்கு இருக்கணும். இவ்வளோ தான் இருக்கணும். தலைக்கு மேலே இவ்வளோ தான் லென்த்து. இந்த மாதிரி நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருப்பாங்க. நான் அனுப்பியிருக்கிறது உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். அதை கொடுத்துக்கோங்க. மேலே ஆல்ரெடி நான் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் ஃபில் பண்ணதுனால எல்லா டீட்டெயில்ஸும் நம்மளுக்கு வந்துருச்சு. கீழே வந்து பேசிக்காக நம்மளோட நேம் கேட்குறாங்க. ஸோ நேம் வந்துட்டு நான் கொடுத்துக்கிறேன். நேமு இனிஷியல் கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்துட்டு டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத பார்த்து டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்தது பாலினம் ஃபீமேல் மேல் அந்த மாதிரி உங்களோடது கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்துட்டு நம்மளோட கேஸ்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் என்ன கேஸ்ட் இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நம்மளோட மொபைல் நம்பர் ஓடிஆரில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதையே கொடுங்க. எப்பவுமே பெர்மனண்ட்டாக இருக்கிற நம்பராக பார்த்து கொடுத்துக்கோங்க. மெயில் ஐடி அதே மாதிரி தான். ஏன்னா ஃபர்தராக நாளைக்கு கவுன்சிலிங் டீட்டெயில்ஸு அதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு மெயில் ஐடியிலையும் மொபைல்லையும் தான் எஸ்எம்எஸ் வரும். ஸோ அதனால் அது வந்துட்டு கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. எப்பவுமே யூஸில் இருக்கிற மெயில் ஐடி ஃபோன் நம்பரை பார்த்து கொடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்துட்டு எல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே பாருங்கள் மேலே உள்ள விவரங்கள் எல்லாமே சரியாக இருக்குது அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த டிக்ளரேஷன் கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்து நேம் ஆஃப் த போஸ்ட்டு நம்மளோட அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அட்ரஸை வந்துட்டு பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கா நம்மளோட அட்ரஸ் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து நம்ம ஓடிஆரில் கொடுத்துருப்போம் இது. ஸோ ஓடிஆரில் இருக்கிற அட்ரஸ் கரெக்டானு செக் பண்ணிட்டு அடுத்தது பாருங்கள் ஆதரவற்ற விதவையான்னு கேட்டிருக்காங்க. ஆம்னா அதுக்கான சர்டிஃபிகேட் நம்ம தரணும். ஓகேங்களா, நம்மளை இல்லை அப்படின்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, அடுத்தது வந்துட்டு இப்போ ஆம் அப்படின்னு கொடுத்தோம்னா என்ன வரும்னு பார்க்கலாம். மாற்றுத்திறனாளியான்னு கேட்டிருக்காங்க, இல்லை. முன்னாள் இராணுவ திறனார் கேட்டிருக்காங்க, இல்லை. ஓகேங்களா, ஆதரவற்ற விதவை ஆம் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு திருப்பியும் ஆதரவற்ற விதவையாக இருந்து செகண்ட் மேரேஜ் ஆகிருக்கா அதுக்கான ஆல்ரெடி அதுலேருந்து பணியாளராக ஏதாவது இருக்கீங்களா அதுக்கு ஆதரவற்ற விதவைக்காக அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அதை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு திருத்தப்பட மாட்டாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நம்ம மறுபடியும் இப்போ தப்பாக கொடுத்தோம் அப்படின்னா மேலே உள்ள விண்ணப்பங்கள் சரி அப்படிங்க கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ. அதே மாதிரி எலிஜிபிலிட்டி டீட்டெயில்ஸ் நீங்கள் அரசு பணியாளராக. ஸோ நான் வந்துட்டு அப்ளை பண்ணுறப்ப ஆம் தான் கொடுத்து பண்ணணும். இப்போ உங்களுக்காக நான் வந்துட்டு இல்லை அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஓகேங்களா, செல்ஃப் எம்ப்ளாய்டா அன்எம்ப்ளாயின்னு கொடுத்துருங்க முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் டைம் படிக்கிறவங்க. ஓகேங்களா, அடுத்தது கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்திருக்கீங்களா, இதுக்கு முன்னாடி இருந்து ஏதாவது டிஸ்மிஸ் ஆகி உங்களுக்கு மேலே ஏதாவது ஆக்ஷன் எடுத்திருக்காங்களான்னு கேட்டிருக்காங்க, அது இல்லைன்னு அப்படின்னு கொடுத்தாச்சு. அடுத்தது தேர்வாணையம் அல்லது பணியாளர் தெரிவு செய்யும் தேர்வு முகமையினால் ஆல்ரெடி தெரிவு செய்யப்பட்டு அதுக்கப்புறம் அதில் ஏதாவது பிரச்சனையாகி விலக்கி வச்சுருக்காங்களோ சஸ்பென்ஷன் அது மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ அதுவும் இல்லை அப்படின்னு நான் கொடுக்குறேன்.
அது குற்றவியல் வழக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்குறாங்க, அது இல்லை கொடுத்துக்கோங்க. நிர்ணயிக்கப்பட்ட உடல் தகுதி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது ஆம் தான் நம்ம கொடுக்கணும். அறிவிப்பின்படி பார்வைத்திறன் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க, ஆம் கொடுத்துருங்க. அதில் தான் டிஃபெக்டிவ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகேங்களா, முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நம்மளுக்கு அந்த அளவுக்கு பெரிய டிஃபெக்டிவ் இருக்காது. ஸோ அதனால் ஆம் கொடுத்துட்டு விவரங்கள் சரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணி கன்டினியூ பண்ணிக்கோங்க. அடுத்து எஜுகேஷனல் டீட்டெயில் கேட்குறாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம போட்டாச்சு, ஐம் வில்லிங் டு பி கன்சிடர்னு போட்டு ஆப்ஷன் பி கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் இல்லாமல். அதுக்கப்புறம் நம்மளோட குவாலிஃபிகேஷன் ஃபில் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட தேதி அப்படின்னு நம்மளுக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்மளோட சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிசல்ட் இருக்கு இல்லையா, அந்த ரிசல்ட்டு கீழே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நான் என்னோட எல்லா டாக்குமெண்ட்டுமே நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நம்மளுக்கு ரிசல்ட் மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சான்றிதழ் எண் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட தேதி அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அதாவது ரிசல்ட் என்னைக்கு நம்மளுக்கு விட்டுருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ டோட்டல் மார்க் போட்டுட்டு அப்படியே கீழே கொடுத்துருப்பாங்க. அதையும் வந்துட்டு பார்த்து எழுதிக்கோங்க. அதே மாதிரி அந்த எந்த பல்கலைக்கழகத்தில் இங்கே பார்த்தீங்களா, ஸோ டோட்டல் மார்க் கீழே 2012 ஜூன் 4ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதை தான் வந்துட்டு நம்ம ஃபில் பண்ணணும். அது ஹெச்எஸ்சிக்கு என்ன டேட்டுன்னு பார்த்து பண்ணிக்கோங்க. எஸ்எஸ்எல்சிக்கு அடுத்து தமிழை ஒரு பாடமாக எடுத்திருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. அது நீங்கள் தமிழ் மீடியமாக இருக்கீங்கன்னா ஆம் கொடுத்துக்கோங்க. தேர்வு கழகத்தோட பெயர் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட ஸ்கூல் நேம் சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அது மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், நம்மளுக்கு வந்துட்டு கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் குவாலிஃபிகேஷன் இருக்கா, அது இல்லைன்னு கொடுத்துருக்கேன். கம்ப்யூட்டர் குவாலிஃபிகேஷன் ஏதாவது படிச்சிருக்கீங்களான்னா இல்லைன்னு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி டைப் ரைட்டிங் ஸ்டெனோ அதில் ஏதாவது உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கான்னு பாருங்கள். அது இல்லை அப்படின்னா நீங்கள் இல்லைன்னு கொடுத்துடலாம். ஆம் கொடுத்தா அதுக்கான சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லேருந்து எக்ஸம்ஷன் வேணுமான்னு கேட்டிருக்காங்க. அது இல்லை கொடுத்துருங்க. அது ஏதாவது டிசேபிலிட்டிக்கு தான் அது வந்துட்டு சூட் ஆகும். ஆம்னா ஆம் கொடுத்து என்ன டிசேபிலிட்டி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். அடுத்தது வந்துட்டு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நிர்ணயிக்கப்பட்ட தகுதி வந்துட்டு தமிழில் படிச்சிருக்கீங்களா, ஆம். அது எஸ்எஸ்எல்சி மட்டும் தமிழ் மீடியமாக +1 +2 பார்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து எந்த ஸ்டாண்டர்ட், எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, ஸ்கூலோட நேமு, ரெகுலராக படிச்சிங்களா இல்லை கரஸில் படிச்சிங்களா அப்படிங்கிறது கேட்பாங்க. ப்ரைவேட் ஸ்கூலா கவர்மெண்ட் ஸ்கூலான்னு. சப்போஸ் நீங்கள் 1 to 5th படிச்சுட்டு 6 to 8th வேறு ஸ்கூல், திருப்பி 9th 10th வேறு ஸ்கூல் அப்படின்னா அங்கே 2 ரோ கொடுத்துருக்காங்கன்னா கீழே ஆட் மோர் டேட்டான்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இனியொரு ரோ ஆட் பண்ணிக்கலாம். இல்லை தேவையில்லைன்னா டெலிட்டும் பண்ணி நம்ம ஒரே ஸ்கூலை கொடுத்து இது பண்ணிக்கலாம். அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் ஒரு வருஷம் ஒரு ஸ்கூல் படிச்சிருந்தாலுமே நம்ம ஆட் மோர் டேட்டா கொடுத்து கரெக்டான இயர் கொடுத்துருங்க. இந்த இயரு, அந்த ஸ்கூலோட பின்கோடு, ஸ்கூலோட நேம், இதெல்லாம் வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் நம்ம வாங்கியிருப்போம் இல்லையா, அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுத்துருங்க. 11th 12th நம்மளுக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க. அதை ஃபில் பண்ணி விவரங்கள் சரி அப்படின்னு கொடுத்து சேவ் ப்ரொசீட் கொடுத்துருங்க. ஓகேங்களா, ஸோ இதில் தான் உங்களுக்கு எரர் இருக்குது அப்படின்னா அதுவே காட்டும். அதை மட்டும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ பாருங்கள் என்ன போட்டிருக்காங்கன்னு. எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து எந்த ஸ்டாண்டர்ட், இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா, ரெகுலராக இல்லை கரஸா, எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அதே மாதிரி யார் உங்களுக்கு சைன் போட்டாங்க, இந்த பிஎஸ்டிஎம் கொடுத்த இஷ்யூ அத்தாரிட்டி, மோஸ்ட்லி ஹெட் மாஸ்டர் தான் நம்ம போடுவோம். அப்படி இல்லைன்னா எஜுகேஷன் ஆஃபீஸ் உங்களோட இதில் யாரோட சைன் இருக்குது, யார் அப்ரூவ் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட போட்டுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ எந்த டேட்டில் பிஎஸ்டிஎம் வாங்கியிருக்கோன்னு கேட்டிருக்காங்க இல்லையா, அது வந்துட்டு அந்த ஸ்கூலில் அந்த ஹெட் மாஸ்டர் எழுதி சைன் போட்டிருப்பாங்க. அவங்களோட சைனோ இல்லை இந்த டேட்டில் இஷ்யூ ஆயிருக்குன்னு போட்டிருப்பாங்க. ஸோ எல்லாமே பிஎஸ்டிஎம் டேட்டா படி கொடுத்துக்கோங்க. அடுத்து எக்ஸாமினேஷன் சென்டர் உங்களுக்கு எங்கே வேணுங்கிறது. ஃபஸ்ட்டு செலெக்ஷன் வந்து உங்களோட ஓன் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துட்டு இன்னொன்று வந்துட்டு பக்கத்து டிஸ்ட்ரிக்டாக கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து கட்டண சலுகை பெற விருப்பமானு கேட்டிருக்காங்க. அது மோஸ்ட்லி உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தாலுமே இல்லைன்னு கொடுத்து அமௌண்ட் பே பண்ணியே நீங்கள் எழுதுங்க, அதுதான் நல்லது. அதே மாதிரி விவரங்கள் சரியான்னு கேட்டிருக்காங்க, சரின்னு கொடுத்துருங்க. அடுத்தது பாருங்கள், திஸ் பேஜ் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் யூன்னு கொடுத்துருக்காங்க. எது டாக்குமெண்ட் அப்லோட், ஏன்னா நான் ஆல்ரெடி போன வருஷம் அப்லோட் பண்ணி எழுதுனதுனால புதுசாக அப்லோட் பண்ணுறவங்களுக்கு நம்ம ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணோம். ஸோ பின்னாடி நான் ஸ்கேன் பண்ண டாக்குமெண்ட் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அடுத்தது போனீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணது எல்லாமே வந்துட்டு கிளியராக டீட்டெயிலாக வரும். ஸோ இதுதான் வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி வந்த உடனே நம்ம முன்னாடி கொடுத்தது தான் இருந்தாலுமே ஒன்றையும் ஒரு சர்டிஃபிகேட்டை கையில் வச்சு கரெக்டாக சர்டிஃபிகேட் நம்பரு, இஷ்யூவிங் டேட்டு, இதெல்லாமே கரெக்டாக அப்படிங்கிறத 1க்கு 2 வாட்டி டபுள் செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுங்க. ஓகேங்களா, ஸோ ஏன்னா இந்த இடத்துல தான் நம்ம நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவோம் கசகசன்னு இருக்கிறதுனால. எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் டிக்ளரேஷனில் எல்லாமே டிக் பண்ணிக்கோங்க. இதில் என்னென்னா விவரங்கள் சரியாக இருக்குது, அப்படி இல்லைன்னா நம்ம மேலே ஆக்ஷன் எடுக்கலாம், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க.
ஸோ இது மட்டும் ரொம்ப முக்கியம். இந்த கன்சல்டேட்டடாக வந்த உடனே வந்துட்டு நேமு, ஏஜு, ஸ்பெல்லிங்கு, அட்ரஸ்ஸு எல்லாமே சர்டிஃபிகேட் படி தான் நம்ம டைப் பண்ணியிருக்கோமா, கரெக்டாக இருக்குது. நம்ம டைப் பண்ண தான் இங்கே கன்சல்டேட் பண்ணி காட்டுறாங்க. ஸோ கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைனா கீழே பாருங்கள், கன்ஃபார்ம் த அபோன்னு இருக்குது. அடுத்தது பேக் டு எடிட்னு இருக்குது. வேணுன்னா பேக் டு எடிட் போய் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் கொடுத்தா அக்ரின்னு வரும். ஸோ இப்போ நான் வந்துட்டு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணல, அதனால் நான் வந்துட்டு அதை அக்ரி கொடுக்கல, அப்படியே விட்டுட்டேன். ஸோ அக்ரி கொடுத்தோன்னே நீங்கள் வந்துட்டு பேமெண்ட் மோடுக்கு போகும். பே பண்ணோடனே நீங்கள் பிரிண்ட் அந்த அப்ளை பண்ண அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு, அது பிரிண்ட் போட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ நான் அப்ளை பண்ணதுனால எனக்கு அது வரல. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்டு. ஃபஸ்ட்டு ஃபோட்டோ, காலேஜ் பொறுத்த வரைக்கும் கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டு, அப்படி இல்லை அப்படின்னா காலேஜ் சர்டிஃபிகேட்டு. நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு காலேஜ் சர்டிஃபிகேட் இருக்கும். இல்லை இந்த வருஷம் தான் முடிச்சிருக்கு, இன்னும் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணல அப்படின்னா கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் அதை வச்சு அப்ளை பண்ணலாம். அடுத்தது 10th 12th மார்க் ஷீட்டு. ஓகேங்களா. ஸோ அதில் மெயினானது இஷ்யூவிங் டேட், ரிசல்ட் இஷ்யூவிங் டேட்டு, அந்த அந்த சர்டிஃபிகேட்டோட நம்பரு. ஓகேங்களா. அதே தான் வந்துட்டு 12th இது வந்துட்டு நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டணுங்கிறதுக்காக ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணது. நீங்கள் வந்துட்டு இது ரொம்ப கிளியராக நல்லா தெரிகிற மாதிரி ஸ்கேன் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் வந்துட்டு கம்ப்யூட்டர் சென்டரில் போய் கொடுத்து ஸ்கேன் பண்ணி சாஃப்ட் காப்பியாக வாங்கி அப்லோட் பண்ணுங்கள். அடுத்தது டிசி. ஸோ 9th ப்ரொசீஜரில் எனக்கு யூஆர் நாட் எலிஜிபிள்னு போட்டுருந்துச்சு இல்லைங்களா, அந்த இடத்துல புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் கேட்கும். இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்துட்டு ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சருக்கும் எலிஜிபிளாக இருக்கிறவங்க வாங்கி வச்சுக்கோங்க. இதை அப்லோட் பண்ண தேவையில்லை, ஏன்னா அது உங்களுக்கு அதை கொடுத்தீங்கன்னா உங்களோட ஹைட்டு வெயிட்லாம் கேட்கும், அதுக்காக. அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு நம்மளுக்கு தேவையானது. இதை ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். எல்லோரும் பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வந்துட்டு வெயிட் பண்ணிவிட்டு, நமக்கு தான் 1 month டைம் இருக்கே, ஒரு ஸ்டெப்பாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டிங்கனாலும் கம்ப்ளீட் பண்ண ஸ்டெப்பு அப்படியே தான் இருக்கும். நீங்கள் அடுத்தது போகிறப்ப திருப்பி 6th ஸ்டெப் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் கன்டினியூ பண்ணிக்கலாம். அந்த இடத்த வந்து ஒருத்தங்கிட்டே கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ ஆல் தி பெஸ்ட்.